ஒன்றா இருக்கும் கற்றுக்கணும் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கந்தசாமியும் சாப்பிட்டு முடிச்சோன்னே மறுபடியும் கல்லாவில் போய் உட்காந்துக்கிட்டு பேப்பரை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி வீட்டில் வந்துட்டு ஹோட்டலில் தனியாக சமைச்சிக்கலாம், வீட்டுக்குள்ளேயும் கிச்சனை வர வைக்கணும், அப்போ தான் நான்வெஜ் அது சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நீங்கள் அங்கேயும் சமைப்பீங்க, இங்கே வந்து சமைப்பீங்க, நான்வெஜ் தான் கெடா வெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் எங்கேயாவது ஃபங்க்ஷன்னா போகிறேங்க, அதுக்கும் போக எதுக்குமா வீட்டில் நான்வெஜ் எல்லாம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பிள்ளைங்களுக்கு முட்டை தனியாக கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்ததாக லக்ஷ்மி கிட்ட பிள்ளைங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு, அம்மாம்மா ஒரே ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டுத்தாம்மா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக இந்த பக்கம் பாட்டி, சரஸ்வதி இப்படி எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி இருந்துட்டு அவர் இருக்காட, ஆனால் எப்படா சமைக்க முடியும், நான் அதுக்கு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு செந்தில் இருந்துட்டு பழைய பாட்டை, அவருக்கு பிடிச்ச பாட்டை வச்சு விடுறாங்க. அந்த பாட்டிலேயே மேமருந்து போயிட்டுருக்காரு கந்தசாமி. அதுக்கு அடுத்ததாக முட்டையும் இந்த பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், இங்கே முட்டை வாசனை வேறு வருது, எங்கேருந்துடா இந்த வாசனை வருது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க. எல்லாருமே ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க. ஒருவேளை இவர் கண்டுபிடிச்சிடுவாரோ, ஐயோ இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.